வணக்கம்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவும் நன்றி. மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி மீந்துருச்சுன்னா பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. முதல்ல இட்லி வந்து க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போடுங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போடுங்க. மசாலாவுக்கும் தேவையான உப்பும் சேர்த்து போட்டுருங்க. இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால நீங்கள் கம்மியாகவே போட்டால் போதும். அப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா தூள் போடுங்க கொஞ்சமாக. இது நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரண்டு வரும். பிரண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்ச இட்லியையும் போட்டு நல்லா கிளறுங்க. கிளறுனதுக்கப்புறம் கிளறும்போது இட்லி கிளறும்போது சிம்மில் வச்சு நீங்கள் கிளறணும், ஃபுல்லில் வைக்கக்கூடாது. நல்லா கிளறுனதுக்கப்புறம் கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு வரும், மசாலாவும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பசங்களுக்கு எடுத்து பரிமாறினீங்கன்னா பசங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக மெதுவாக கிளறணும். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் கிளறணும். கிளறிட்டு நீங்கள் பசங்களுக்கு பரிமாறுங்க. அதுக்கப்புறம் அவங்க பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.